ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R.K.Brothers 2020 சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குடமிளகா ஒன்று அதையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் அவ்வளோ எண்ணெயே போதும். அந்த எண்ணெயிலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரை அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறம் நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரை ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்ச சாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு 20 வேர்க்கடலை, 4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மிளகு அதையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மற்ற பொருட்களெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு இது இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இந்த பவுட்ரு பண்ண அந்த பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு பண்ண மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பவுட்ரு எல்லாம் அலசி அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்த அந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.